அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவங்க தொழுகை விட்டு விலகி கொள்ளவும். அந்த அசுத்த காலத்தில் அசுத்த நாட்களில் தொழக்கூடாது. இந்த தொழுகைக்கான கசாவும் கிடையாது. நல்ல விலைக்குன்னு தொழக்கூடாது. அந்த தொழுகையுடைய கசாவும் கிடையாது. மறுபடியும் தொழ வேண்டிய அவசியமும் கிடையாது வாழ்நாள்ல. ஃபைதா காலல் ஆஹரு, இந்த நிறம் இல்ல வேற ஏதாவது நிறத்தை பார்க்கிறாங்கன்னு சொன்னா, மேல சொல்லப்பட்ட நிறத்தை தவிர வேற ஏதாவது நிறத்தை பார்த்தால் அந்த பெண் என்ன செய்யட்டும், ஒசு செய்யட்டும். அப்படி அசுத்தமான நிலையிலேயே ஒசு செய்யட்டும். வசல்லி, தொழுகட்டும். ஏனென்றால் ஹுவ இருக்கும், இது என்னவென்றால் இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய், ஒரு பிரச்சனை என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், நஸஈ, இப்னு ஹிப்பான், தாருகுத்னி ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த ஹதீஸை அங்கீகரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நிபந்தனையின்படி இது சஹீஹாக இருக்கிற இந்த ஹதீஸ் என்பதாக இமாம் முஸ்லிம், இமாம் புகாரியுடைய மாணவர் இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை சஹீ என்று சொல்கிறார்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு சம்பவம் நமக்கு கிடைக்கிறது. அல்லாமா